ونؤمن به ونتوكل في أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள், இன்று வரைக்கும் அவர்களது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாய், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், அவ்வாறே அந்த ரஹ்மான் எவையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை நோக்கி ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலப்பகுதி என்பது மனித வாழ்க்கையிலே மனிதர்கள் நிறைய காலப்பகுதிகளை சந்திக்கிறார்கள். குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்தவரையில ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கான ஒரு காலம், வியாபாரத்துக்கான ஒரு பருவ காலமாக இருக்கின்ற பொழுதோ அந்த காலத்துக்காக தயாராகுவார்கள். அதற்கான பொருட்களை எல்லாம் சேமிப்பார்கள். அவர்கள் எங்கு வியாபாரம் பண்ண வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யார் யாரை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார்கள். அன்பார்ந்த உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாங்கள் உலக காரியங்களிலே ஒவ்வொரு பருவகாலம் வருகின்ற பொழுதோ நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற பொழுதோ அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சில பருவ காலங்களை வைத்திருக்கின்றான். அல்லாஹோடு நெருங்குவதற்கு, அவனது அந்த பேரன்பை பெற்றுக் கொள்வதற்கு, அவனது ரிலாவை, அவனது அந்த திருப்பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான சில பருவ காலங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அப்படியான ஒரு பருவ காலத்தை தாண்டி இன்னும் ஒரு பருவ காலத்துக்கு நாங்கள் கால் வைக்க காத்திருக்கின்றோம். ரமதானுடைய காலப்பகுதி என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய நிறைய அமல்கள் செய்யக்கூடிய, அல்லாஹுடைய விருப்பத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதி என்று எங்களுக்கு தெரியும். அந்த காலப்பகுதியை நாங்கள் தாண்டி ஒரு 2 மாதங்கள் ஆகின்ற பொழுது எங்களுக்கு அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு காலப்பகுதி, இன்னும் ஒரு பருவ காலத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். அதுதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது உலகத்திலே நாங்கள் கணக்கிடக்கூடிய, நாங்கள் வாழக்கூடிய ஏனைய நாட்களை போன்றதல்ல. இது அல்லாஹ்வுக்கு மிகவுமே விருப்பமான நாட்கள். இந்த நாட்களிலே நாங்கள் எந்த அளவுக்கு இபாதத்துக்கள் செய்கின்றோமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு இதனுடைய சிறப்பை நாங்கள் இரட்டிப்பாக்கிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அன்பை கருணையை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பருவ காலமாக இபாதத்து செய்யக்கூடிய, அல்லாஹுடைய அந்த அன்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது என்பதை நாங்கள் விலைக் கொள்ள கடைபட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை இவ்வளவு சிறப்பிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த நாட்களில நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களிலே தலையாய இபாதத்துக்கள் ஒன்று சேரக்கூடிய காலப்பகுதியாக இருக்கின்றது. ஏனைய காலங்கள் எடுத்துக்கொண்டால் ரமதானுடைய காலமாக இருக்கலாம் அல்லது இன்னொரு காலங்களாக இருக்கலாம். எல்லா தலையாய இபாதத்துக்களையும் தௌஹீதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய அந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள் நுழைந்த ஒரு மனிதருக்கு
ஒரே காலப்பகுதியில எல்லா இபாதத்துகளையும் செய்ய முடியாது. ரமதான்ல ஹஜ்ஜி செய்ய முடியாது, ரமதான்ல ஜகாத்து கொடுக்கலாம், தொழலாம், நோன்பு பிடிக்கலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் என்பது நாங்கள் தொழுகை மூலமாக அலங்கரிக்கப்பட வேண்டிய நாட்களாக இருக்கின்றது. சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், பரலான தொழுகை நாங்கள் தொழுதான் ஆக வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. அதே போன்று சுன்னத்தான நோன்புகள் வைக்கக்கூடிய ஒரு கால பகுதியாக இருக்கின்றது. முதல் 9 நாட்கள், 10வது நாள் நோன்பு வைக்க முடியாது, முதல் 9 நாட்களும் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அதே போன்று சதக்காக்கள், ஜக்காத்துகள் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அதே நேரம் அன்பார்ந்தவர்களே, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பது ஹஜ்ஜுடைய வணக்கம் இடம்பெறக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. அப்ப இஸ்லாத்தினுடைய உம்மஹாத்துல் இபாதாத் என்று சொல்லப்படக்கூடிய தலையாய வணக்கங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலப்பகுதியாக, ஒரு பருவ காலமாக இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதை பற்றி இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கவிதையிலே இப்படி சொல்கிறார்கள்: ஃபலகத் தனத் அஷ்ருன் முபாரக்குன் அலா அஹ்லி துகா வல் பிர்ரி வல் இஹ்சான். அதாவது இந்த 10 நாட்கள் என்பது இந்த பரக்கத்தான அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்கள் சொரிந்த இந்த 10 நாட்கள் என்பது தக்வாவுடைய, நன்மைகள் செய்யக்கூடிய, நல்லறங்களின்பால் ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள்: ஹி அஃதலுல் அய்யாமி ஃபித் துன்யா ஃபகுன் ஃபீஹா முஜித்தன் வஸ்தபிக் லிஜினான். அதாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த நாட்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறப்பான நாட்களாக இருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக நன்மைகள் செய்வதனூடாக, அதிகமாக நல்லறங்கள் செய்வதனூடாக, அதிலே போட்டி போட்டுக் கொள்வதனூடாக நீங்கள் சுவர்க்கத்தின்பால் விரையுங்கள் என்று சொல்லிவிட்டு அதாவது அதே நேரம் நீங்கள் இபாதத்துக்கள் செய்வதனூடாக, இபாதத்துக்களை மூலமாக நீங்கள் இபாதத்துக்களை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அல்லாஹுடைய அந்த சிறப்பை, அந்த ஒரே இறைவனாகிய இந்த முழு உலகத்துக்கும் அந்த சராசரத்துக்கும் இறைவனாகிய அவனுடைய அந்த சிறப்பை பெற்றுக் கொள்வதிலே, அந்த சிறப்பை நீங்கள் அடைந்து கொள்வதிலே நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி ஒரு 3 அடியிலே ஒரு கவிதையாக சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை பற்றி இல்லாமல் அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே எங்களுக்கு சொல்லுவதற்கு மறக்கவில்லை. அவனுடைய திருமறையிலே எங்களுக்கு அவனுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்கு மறக்கவில்லை. இல்லாமல் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய முதல் 3 வசனங்களில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? வல் ஃபஜ்ர், அந்த விடிய காலையின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் ஒரு காலத்தின் மீது, ஒரு பொருளின் மீது, அவனால் படைக்கப்பட்ட ஒரு வஸ்துவின் மீது அவன் சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அதனுடைய சிறப்பை எங்களுக்கு சொல்ல வருகின்றான், அதனுடைய மகிமையை எங்களுக்கு சொல்ல வருகின்றான், அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்ல வருகின்றான். அதுதான் அவனுடைய அர்த்தம். வஷம்ஸ், அவன் சூரியன் மீது சத்தியம் செய்கின்றான். வல் கமர், அவன் சந்திரன் மீது சத்தியம் செய்கின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். இப்படி சத்தியம் செய்யக்கூடிய அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர், அந்த விடிய காலை மீது சத்தியம் செய்துவிட்டு வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 10 இரவுகள் என்ன என்பதை பற்றி இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது தஃப்சீரிலே சொல்லுகின்ற பொழுது, இமாம் இப்னு அதாவது முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முஃபஸ்ஸிரீனாக இருந்தவர்கள், அதாவது சையதுல் முஃபஸ்ஸிரீன் என்று அழைக்கப்பட்டவர்கள், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த 10 இரவுகள் என்பதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை குறிக்கின்றது என்று அவர்கள் சொல்லுவதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். இந்த கருத்தை இமாம் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இது போன்ற இமாம் இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இது போன்றவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப இந்த 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் சொன்னால் உலக நாட்களிலே நாங்கள் வாழக்கூடிய இந்த 12 மாதங்களிலே நாங்கள் இந்த 10 இரவுகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வருவது இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை தான் என்பதை நானும் நீங்கள் விலைக்குள்ள கரையப்பட்டிருக்கின்றோம். அதே நேரம் அல்லாஹ் தஆலா வஷ்ஷஃபி வல் வத்ர், அதே நேரம் இரட்டைப்பட்ட இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். இரட்டைப்பட்ட மற்றும் ஒற்றைப்பட்ட என்று சொல்லி அல்லாஹ் தஆலா 2 நாட்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அது ரெண்டும் எதுவென்று இமாம்கள் எங்களுக்கு, அதாவது தஃப்சீருடைய அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது
ஷஃபா என்று சொல்லப்படக்கூடிய இரட்டைப்பட்ட நாள் என்பது 10வது நாள், துல்ஹஜ் மாதத்திலே 10வது நாள். அதுதான் யௌமுன் நஹர், அதாவது அறுத்து பலியிடக்கூடிய நாள். அந்த நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். அதே போன்று வல் வத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பொறுத்தவரை ஒற்றைப்பட்ட நாள் எது என்று சொன்னால் அதுதான் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள், அதாவது அரஃபாவுடைய தினம். அதான் ஒற்றைப்பட்ட நாள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அதன் மீது சத்தியம் செய்வதாக அதாவது எங்களுக்கு தஃசீருடைய அறிஞர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அல்லாஹு தஆலா இந்த அதாவது என்ன செய்யறான், பொதுவாக 10 நாட்கள் மீது சத்தியம் செய்துவிட்டு பின்னர் என்ன செய்கின்றான், இந்த 10 நாட்களே மிகச் சிறப்பான 2 நாட்கள். ஒன்று அரஃபாவுடைய நாள், அடுத்தது பெருநாளுடைய தினம். இந்த 2 நாட்கள் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வதன் மூலமாக இந்த நாட்களுடைய சிறப்பை எங்களுக்கு தெளிவுபடுத்த வருகின்றான் என்பதனை நானும் நீங்களும் விலைக்குள்ள கிடைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே நேரம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியிலே சொல்கிறார்கள், மா மின் அய்யாமில் அமலி ஸாலிஹ், அதாவது உலகத்திலே உலக நாட்களிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே சிறப்பான அமல்களிலே நல்லறங்களிலே அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறப்பான அமல் தெரியுமா, அது தெரியுமா, அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் உஷ்ர், இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அந்த அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் செய்யக்கூடிய இந்த நாள், இந்த உலக நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறப்பானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதும் கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு பேர் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், எப்படி அந்த அளவுக்கு சிறப்பானதா இந்த 10 நாட்களை செய்யக்கூடிய அமல்கள் என்பது உலக நாட்களிலே ஏனைய நாட்கள் நாங்கள் செய்வதை விட அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு விருப்பத்துக்குரியதா, என்ன காரணம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் ஏனைய நாட்களை போய் ஜிஹாது செய்வோமே, ஜிஹாது செய்வதை விடவுமா இந்த 10 நாட்களை செய்யக்கூடிய அமல்கள் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதை விடவும் இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது, அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்பதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء, ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அவர் அவருடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு அவராக செல்கின்றார், அவரே செல்கின்றார், சென்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு அவருடைய செல்வங்களிலோ எல்லாத்தையும் அங்கே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்டு அவர் அந்த பாதை அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு அங்கே அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவரை விட சிறப்பில்லை, அது மிகப்பெரிய சிறப்பு. போருக்கு போயிட்டு வாரவரை விட என்ன இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு கூட. ஆனா அவர் போருக்கு போயிட்டு அவரோட செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு போர்ல அவர் ஷஹீதாக்கப்பட்டார்னு சொன்னால் அது மிகச் சிறப்பானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்திய நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே அமல்கள் என்று சொல்வதை விட என்ன சொல்கிறார்கள், அல் அமலு ஸாலிஹ், சாலிஹான நல்லமல்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது சாலிஹான நல்லறங்களை நாங்கள் இந்த 10 நாட்களிலே முதல் 10 நாட்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்புக்குரியதாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அமலு ஸாலிஹ் என்று சொன்னால் அது கட்டாயமாக ஒரு அமல் சிறப்பான நல்லமலாக மாற வேண்டும் என்று சொன்னால் அங்கே அல்லாஹ்வுக்காகவே நின்று தூய எண்ணம் இருக்க வேண்டும். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதாக அந்த அமல் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்ப இப்படி நாங்கள் இந்த நாட்களிலே அமல் செய்கின்ற பொழுது அது சுன்னத்தான அமலாக இருந்தாலும் சரி, பரலான அமலாக இருந்தாலும் சரி, அந்த அமல்கள் மூலமாக அல்லாஹ்வை நாங்கள் நெருங்குவதற்கான ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலப்பகுதி இருக்கின்றது என்பதனை நாங்கள் விலைக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், வகுல்லு அமலின் சாலிஹின் யகவு ஃபீ ஹாதிஹில் உஷ்ர் ஃபஹுவ அஃதலு ஃபீ அஷ்ரி அய்யாமி சிவாஹா மின் ஐயி ஷஹரின் கான், எந்த மாதத்திலாக இருந்தாலும் கூட, எந்த மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமலாக இருந்தாலும் கூட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் என்பது
அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்புக்குரிய அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த செய்தியை விளங்கிக் கொண்ட காரணத்தினால்தான் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த 10 நாள் வரப்போகின்றது என்று சொன்னால், துல்ஹஜ் மாதம் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்று சொன்னால், நாங்கள் எப்படி மற்ற உலக காரியங்களுக்காக நாங்கள் தயாராகுவோமோ அவர்கள் இபாதத்துக்காக தயாராகுவார்கள். சிலர் தாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களை நிறுத்திக் கொள்வார்கள், சிலர் தங்களது சோழிகளை நிறுத்திக் கொள்வார்கள், முழுமையாக இபாதத்துக்கு தயாராகுவார்கள். குறிப்பாக முதல் 9 நாட்கள், அந்த முதல் 9 நாட்களும் குறிப்பாக அதாவது நோன்பு வைப்பது, இன்னொரு சதக்காக்களை கொடுப்பது, இன்னொரு அமல்களை செய்வது, திக்ர் செய்வது, அதிகமாக அல்லாஹ்வை புகழ்வது, இது போன்ற எத்தனையோ இபாதத்துக்களிலே தங்களை அதாவது முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்ற அந்த வரலாற்று உண்மையை நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். சஹாபாக்களை பின்பற்றி வந்த அந்த தாபியீன்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த முதல் 10 நாட்களை அடைந்து கொள்வதிலே, இந்த முதல் 10 நாட்களிலே அல்லாஹுக்கு அதிகமான இபாதத்துக்கள் செய்வதிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த வரலாற்றுமையை நாங்கள் பார்க்கின்றோம். சயீத் இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய தாபியீன்களிலே மிக கிபாரு தாபியீன், தாபியீன்களிலே மிக சிரேஷ்டமானவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த முதல் 10 நாட்களிலும் மிக கடுமையாக இபாதத்துக்கு ஈடுபடுவார்கள், மிக கடுமையாக ஈடுபடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவரோடு வேறு யாரும் போட்டி போட முடியாத அளவுக்கு, வேறு யாரும் போட்டி போட முடியாத அளவுக்கு என்ன செய்வார்கள்? சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த அளவுக்கு கடுமையாக இந்த முதல் 10 நாட்களில் இபாதத்தில் ஈடுபடுவார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நாட்களை நாங்கள் ஏனைய நாட்களை போன்று சாதாரண நாட்களாக நினைத்து கழித்துவிடக்கூடாது, சாதாரண நாட்களை போன்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. இந்த நாட்களில நாங்கள் பாவச் செயல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும், பாவச் செயல்களை நாங்கள் சுருக்கிக் கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டு தூரமாக வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கான வழிவகைகளை தேட வேண்டும். நாங்களும் எங்களது குடும்பமும் எங்களது பிள்ளைகளும் எங்களது மனைவி மக்களும் எல்லோருமாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் தேட வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதிலே மிக முக்கியமான அமல்கள், நாங்கள் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமான அமல்களிலே ஒன்றுதான், அதாவது நாங்கள் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமையான தொழுகைகளை நேர காலத்துக்கு தொழுவதற்கு முயற்சிப்பது. நாங்க எல்லாரும் தொழுகிறோம், தொழாதவர்கள் யாரும் இல்ல. ஆனா என்ன பிரச்சனை? தொழுகையை நேர காலத்துக்கு தொழுகிறது இல்ல. எப்ப நேரம் கிடைக்குதோ, எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ, எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப தொழுதுட்டு போம் என்ற அந்த மனநிலை சரிப்பட்டு வராது. அன்பார்ந்தவர்களே, இந்த 10 நாட்களில நாங்க இந்த 10 நாட்களோட சிறப்பை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது செய்ய வேண்டிய காரியம் பரவான தொழுகைகளை அதற்குரிய நேரத்தில, ஆண்களை பொறுத்தவரையில இமாம் ஜமாஅத்தோடு, பெண்களை பொறுத்தவரையில லுஹர் தொழுகை அசர் நேரத்தில், அசர் தொழுகை மகரிப் நேரத்தில், இப்படி சரிப்பட்டு வராது. அந்தந்த நேரத்துல தொழுகைகளை தொழக்கூடிய அந்த பரவான தொழுகைகளை பேணக்கூடிய அந்த பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது, இது மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடமையிலே நாங்கள் என்ன செய்யப்படாது, இதிலே நாங்கள் குறைபாடு செய்துவிடக் கூடாது. அதே போன்று அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக நாங்கள் இந்த 10 நாட்களை செய்யக்கூடிய அமல்கள் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று முதல் 9 நாட்களும் நாங்கள் வைக்கக்கூடிய நோன்பு, நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு, முதல் 9 நாட்களும் தொடர்ந்தேர்ச்சியாக நோன்பு பிடிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுன்னாவாக காண்பித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முதல் 10 நாட்கள்ல 10வது நாள் நோன்பு பிடிக்கல, பெருநாளுடைய தினம், நோன்பு பிடிக்க ஹராமாக்கப்பட்ட தினம். அந்த தினத்தை விட்டுவிட்டு முதல் 9 நாட்களும் நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த இபாதத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அதை செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாட்களுடைய சிறப்பை நாங்கள் அடைந்து கொள்வதாக எங்களால் மாற முடியும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு என்ன கூலி தெரியுமா? பஅதல்லாஹு பைனஹு வ பைனன் நாரி 70 ஹரீஃபா. அதாவது அல்லாஹ் தஆலா அவருக்கும் நரகத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய தூரத்தை ஏற்படுத்தான் தெரியுமா? 70 வருஷங்கள். அதாவது என்ன செய்கின்றான் அல்லாஹ் தஆலா? தூரத்தை அவனுக்கும் அதாவது நரகத்துக்கும் இடையிலே தூரத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைப்பது, அதாவது ஃபர்தான நோன்பை பேசவில்லை, சுன்னத்தான நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற பொழுது, ஒரு நாள் நாங்கள் நோன்பு வச்சிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கும்
நரகத்துக்கும் 70 வருஷம் என்ன செய்கின்றான், தூர இடைவெளியை ஏற்படுத்துவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு அதிகமான செய்திகளை சொல்லியிருக்கார்கள் அன்பார்ந்தவர்களே. நோன்பை பற்றி, சுன்னத்தா நோன்புகளை பற்றி நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். என்றாலும் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அந்த செய்திகளை தெரிந்து கொள்வதை விட நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த முதல் 10 நாட்கள் என்பது சிறப்புக்குரிய நாட்கள். அதிலும் குறிப்பாக முதல் 9 நாட்கள் நோன்பு வைப்பது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கின்றது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் விலைக்குள்ள கடைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக, மூன்றாவதாக, இந்த காலப்பகுதியில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமான அமல் அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனோடு தொடர்பாவது. ரமலானிலே தொட்ட குர்ஆன்கள், ரமலானிலே ஓதிய குர்ஆன்கள், ரமலானிலே பிரித்த குர்ஆன்கள் அப்படியே மூடப்பட்டு 2 மாதங்கள் ஆகிவிட்ட அன்பார்ந்தவர்களே. 2 மாதங்கள் ஷவ்வால், துல்காதா என்று சொல்லி 2 மாதங்கள் ஓடி சென்று விட்டன. இன்னும் ஓரிரு தினங்கள், 2 தினங்களில், 2-3 தினங்களில் என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்பிக்கும். துல்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த முதல் 10 நாட்களுடைய சிறப்பை அறிந்து கொண்ட நாங்கள், இந்த முதல் 10 நாட்களை செய்யக்கூடிய இபாதத்துக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது என்ற அந்த செய்தியை அறிந்து கொண்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல் குர்ஆனோடு தொடர்பாக வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும், அல் குர்ஆனை படிக்க வேண்டும். அல் குர்ஆன் ஓதுவதற்கான மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நாட்களில் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. எனவே இபாதத்துக்கள் என்று வருகின்ற பொழுது அல் குர்ஆனோடு தொடர்பாக வேண்டும் என்பதும் இங்கே பேசப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்ற அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 நாட்களை செய்யக்கூடிய இன்னும் ஒரு அமலை எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதுதான் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு நாங்கள் வாழ்வது, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுவது. அவனை நாங்கள் பொதுவாக நாங்கள் புகழலாம், குறிப்பிட்ட நேரங்களிலும் புகழலாம். நாங்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றதோ அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய, ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை நாங்கள் எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்பாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, அவனுடைய திருமறை சூரத் ஆல இம்ரானுடைய 191ஆம் வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் நின்று கொண்டிருக்கின்ற பொழுதும், உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும், அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் எல்லா நிலைகளிலும் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பற்றி யோசிப்பார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனை அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் இருக்கும். அவர்கள் நின்று கொண்டிருந்தாலும், உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்தாலும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய, முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பொழுது எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்பது இந்த நாட்களிலே அதிகம் அதிகம் நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நாட்களிலே குறிப்பாக தக்பீர் அதிகமாக நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹுவை நாங்கள் அதிகம் அதிகம் தக்பீர் செய்யக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை நாங்கள் புகழ வேண்டிய, அல்லாஹ்வை தக்பீர் செய்ய வேண்டிய ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே குறிப்பாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நாங்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்கள் நாங்கள் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தலாம். ஆனால் குறிப்பான தக்பீர் என்பது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10 இருந்து பிறை 13 வரைக்கும், ஐயாமு தஷ்ரீக் முடிகின்ற பிறை 13 அசருடைய நேரம் முடிகின்ற வரைக்கும், அதாவது மகரிபுக்கு முன்னால் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம்? குறிப்பான தக்பீரை நாங்கள் அதிகம் அதிகம் சொல்லிக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அதனுடைய தக்பீருடைய முறைகள், அந்த முறைமையை பொறுத்த நிறைய முறைமை சீகத் வந்திருந்தாலும் கூட அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தக்பீர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் ஆதாரபூர்வமாக பல ஹதீஸ்களிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமான அமல்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு அமலையும் சொல்லித் தருகிறார்கள். அதுதான் அதிகமாக தான தர்மங்கள் நாங்கள் செய்வது. தான தர்மங்கள் செய்வது அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு தேவையா? அல்லாஹ்களை பொருந்து கொள்ள வேண்டுமா? இந்த நாட்களுடைய சிறப்பை நான் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டுமா? அல்லாஹ் எனக்கு வழங்கியதிலிருந்து நான் ஏழை எளியோருக்கு கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக செலவழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவழிக்க வேண்டும். அந்த பண்பை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாந்தவர்களே, அதிகமாக நாங்கள் தான தர்மங்களிலே நாங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்ற அந்த செய்தியை நாங்கள் விலைக்குள்ள கடைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் ஒரு செய்தியிலே வஸ்ஸதகத்து புர்ஹான், ஒரு நீண்ட ஹதீஸை சொல்கிறார்கள் வஸ்ஸதகத்து புர்ஹான், உங்களுடைய சதக்கா என்பது அது ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுக்கு ஈமான் இருக்கின்றது, நீங்கள் நல்ல மனிதர்கள், நீங்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான முறையிலே சதக்கா செய்வதை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்ன செய்தியையும் நாங்கள் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகள், அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி நிறைய செய்திகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை எங்களுக்கு ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். என்றாலும் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சிறப்பை நாங்கள் இந்த நாட்களிலே பின்பற்றக்கூடியவர்களாக, அமுல்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள கடைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நாட்கள்ல நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமான ஒரு அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுதான் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்புகளிலே, அதாவது இந்த முதல் 9 நாட்கள் வைக்கக்கூடிய நோன்புகளிலே 9வது தினம் நாங்கள் வைக்கக்கூடிய நோன்பு, அதாவது அரஃபாவுடைய நோன்பு. ஆஜிகள் அரஃபாவிலே சேரக்கூடிய அந்த நாள், அந்த அரஃபாவுடைய தினம் என்பது மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலக நாட்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்களில், அதாவது பகல் பொழுது இருக்கின்றது. இரவு நேரங்கள் எடுத்துக்கொண்டால் அது லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இரவாக இருக்கலாம். பகல் பொழுதுகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது பகல் பொழுதுகளில மிக சிறப்பான ஒரு பகல் பொழுதாக, அதாவது இந்த அரஃபாவுடைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா அதிகமான நரக விடுதலை வழங்குவதாக அல்லாஹு தஆலா அந்த அரஃபா பெருவெளியில மக்கள் எல்லோரும் சேர்ந்து, அதாவது ஆண்டான், அடிமை, பெரியவன், சிறியவன் என்ற எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் அந்த மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய கஃன் துணியை ஒத்த அந்த இஹ்ராமோடு மக்கள் எல்லோரும் தலைவிரி கோலமாக தூசி படிந்த மேனியோடு மக்கள் எல்லோரும் அங்கே சேர்ந்து அல்லாஹ்விடத்தை பிரார்த்திப்பதை பார்த்து அல்லாஹ் எந்த அளவுக்கு பூரிப்படைகிறான் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? மலக்குமாரிடத்திலே காட்டி பேசுகின்றான், மலக்குமாரிடத்திலே பெருமையாக பேசுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த மக்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள், இந்த மக்கள் எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், இந்த மக்கள் எதை கேட்கிறார்கள் என்ற நான் அனைத்தையுமே கொடுக்க காத்திருக்கின்றேன், இந்த மக்களுக்கு நரக விடுதலை வழங்க காத்திருக்கின்றேன் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா மலக்குமாரிடத்திலே பெருமையாக பேசக்கூடிய ஒரு தினமாக தினம் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த தினத்தை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். அந்த தினத்தை எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் கூட ஹஜ்ஜிக்கு சென்று அந்த அரஃபாவுடைய பெருவெளிக்கு போக முடியாத அளவுக்கு சிரமம் ஏற்பட்டவர்களாக இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களையும் என்ன செய்யும், அந்த நாட்டினுடைய அரசாங்கம் எப்படியாவது அவர்களை அந்த பூமிக்கு கொண்டு செல்வார்கள், அந்த அரஃபா பெருவெளியை கொண்டு செல்வார்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அரஃபாவுக்கு செல்லாமல் ஹஜ் சேராது. அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள். மற்ற அமல்களை பொறுத்தவரையில அதை செய்யல என்று சொன்னா, விடுபட்டு என்று சொன்னா ஒரு ஆட்ட குர்பானை கொடுத்து என்ன செய்யலாம், அதற்கு நாங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். ஆனால் அரஃபாக்கு போகல என்று சொன்னால் ஹஜ்ஜே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால எப்படியாவது என்ன எப்பேற்பட்ட நோயாளியாக இருந்தாலும் கூட அவர்களை அங்கே அந்த அரஃபா பெருவெளிக்கு கொண்டு செல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு சிறப்பான அந்த நாள் ஹாஜிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாள், அந்த சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு வராத மக்களுக்கு கிடைக்க வேண்டும், ஹஜ்ஜுக்கு வராத மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள், அரஃபாவுடைய அந்த நாளில நீங்கள் என்ன செய்யுங்கள், நோன்பு வையுங்கள். நோன்பு வச்சா என்ன கூலி உங்களுக்கு? கூலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஏனைய கூலிகள் சொன்னதை போன்றது அல்ல, ஏனைய கூலிகளை சொன்னதை போன்றது அல்ல. ஏனைய அமல்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலியை சொல்கின்ற பொழுது மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ரமலானுடைய மாதத்துல ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொன்னாங்களா இல்லையா? அதே நேரம் ரமலானுடைய காலத்தில் நின்று வணங்கினா, லைலத்துல் கத்ர் நின்று வணங்கினா அதே நன்மை இருப்பதாக முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். நிறைய சந்தர்ப்பங்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த அரஃபாவுடைய நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற போது சொல்றாங்க, முன் ஒரு வருஷம் செஞ்ச பாவம், பின்னால் ஒரு வருஷம் செய்ய இருக்கின்ற பாவம், 2 வருடத்துக்குரிய அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக ஒரு வித்தியாசமான அமைப்பில சொல்லி தந்த ஒரு அமலாக, இபாதத்தாக இந்த அரஃபாவுடைய நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே,
இந்த நோன்பை எங்களுக்கு மிஸ் பண்ண முடியுமா? இந்த நோன்பை எங்களுக்கு தவற விட முடியுமா? முதல் 9 நாட்களும் நாங்கள் நோன்பு வைத்தாக வேண்டும். முதல் 8 நாட்கள், அதிலும் குறிப்பாக 9வது தினம், அந்த நாளிலே அரஃபாவுடைய தினத்திலே நாங்கள் வைக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றதே, அதற்கு மிகப்பெரிய மகத்துவம் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்களே, அதனை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிட முடியாது என்பார்களே. அதை ஒருபோதும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. கட்டாயமாக அதனுடைய சிறப்பை அறிந்து நாங்கள் அந்த நோன்பை, அந்த எல்லா நோன்புகளையும் வைக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களிலே என்னென்ன அமல்களை எங்களுக்கு செய்ய முடியுமோ, என்னென்ன அதாவது இபாதத்துக்கள் எங்களால் ஈடுபட முடியுமோ, குழுவாக, கூட்டமாக, எங்களது குடும்பமாக, ஜமாத்தாக, எதையெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியுமோ செய்ய முடியுமான அமல்களை நாங்கள் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, உதாரணமாக மக்கள் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறார்கள், அல்லது முதல் 10 நாட்கள் நோன்பு வைக்க தயாராக இருக்கிறார்கள் சொன்னால் எங்களுக்கு 4 பேருக்கு சேர்ந்து ஒரு கஞ்சியை காய்ச்சி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், முடியுமாக இருந்தால் ஒரு கஞ்சியை காய்ச்சி கொடுக்கலாம், அல்லது இன்னொரு என்ன ஏற்பாடுகளை செய்யலாம், ஒரு இஃப்தாரை ஏற்பாடு செய்யலாம். இப்படி அன்பார்ந்தவர்களே, எங்களால் என்னென்ன முடியுமோ, என்னென்ன இபாதத்துக்களை செய்ய முடியுமோ அந்தந்த இபாதத்துக்களை செய்து நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள. அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலப்பகுதி, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்துவிட்டு திரும்புவதை விட சிறப்பான ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதியை செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த காலப்பகுதியை நாங்கள் தவற விட்டு விடாமல், இந்த பருவ காலத்தை நாங்கள் மிஸ் பண்ணி விடாமல், இந்த பருவ காலத்தை நாங்கள் அடைந்து கொள்வதன் மூலமாக முழுமையாக இபாதத்துக்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மேலான நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய நாட்களிலே மிகச் சிறப்பான நாட்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை பற்றிய அந்த சிறப்புகளையும் அந்த நாட்களை செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் 9 நாட்கள் நாங்கள் நோன்பு வைத்ததற்கு பின்னால் 10வது நாள் என்பது எங்களுடைய பெருநாளுடைய தினமாக இருக்கின்றது. இந்த பெருநாளுடைய தினத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பேர் என்ன தெரியுமா? ஈதுல் அத்ஹா. ஈதுல் அத்ஹா என்று சொன்னால் அதாவது தியாக திருநாள், தியாகத்தை நினைவு கூறக்கூடிய நாள் தான் இந்த பெருநாளுடைய தினம். ஈதுல் ஃபித்ர் என்பது நாங்கள் நோன்பை முடித்துக் கொண்டு, அதாவது சாப்பிடக்கூடிய நோன்பை முடிக்கக்கூடிய பெருநாள் தான் அது என்ன நோன்பு பெருநாள் என்பது. ஆனால் இந்த ஹஜ்ஜி பெருநாள் என்பது அன்பார்ந்தவர்களே, மக்கள் அங்கே ஹஜ்ஜிக்கு சேருவக்கூடிய அதே நேரத்தில் அந்த தியாகங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு தினமாகத்தான் அந்த தினம் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த தியாகங்கள் எல்லாம் மிகப்பெரிய தியாகம் தான். இந்த உலக வரலாற்றில் இடம்பெற்ற தியாகங்கள் ஒன்றுதான். அன்பார்ந்தவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சொந்த மகனை அறுக்க முயற்சி செய்த அந்த தியாகம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதனை சர்வ சாதாரணமாக நாங்கள் ஒரு கதையாக, ஒரு சம்பவமாக இதை நாங்கள் கேட்டுவிட்டு சென்றால் இதனுடைய தாற்பயம் எங்களுக்கு விளங்காது. ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலும் ஹுத்பா பிரசங்கத்திலே, பெருநாளுடைய ஹுத்பாவிலே இதனை ஞாபகப்படுத்துவார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாங்கள் கேட்கின்ற போது மாத்திரம் நாங்கள் இதனுடைய இந்த தியாகத்தை பற்றிய ஒரு 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 பெருமிதம் எங்களுக்கு என்ன செய்யும், இவன் உள்ளத்தில் ஏற்படும். இந்த தியாகத்தினுடைய அந்த வழி எங்களுக்கு விளங்கும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஒரு குறிப்பிட்ட சில நாட்களோடு, குறிப்பிட்ட சில மணித்தியாலங்களோடு அதனுடைய அந்த சிறப்பு எங்களுக்கு, அதனுடைய அந்த பெருமானம் எங்களுக்கு மறந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வருடமும் இந்த ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அருமை மகனை அறுத்து பலியிட முயற்சி செய்த அல்லாஹ்வுடைய கட்டளையா, மகன் மீதுள்ள அன்பா என்ற அந்த சோதனையிலே அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி மகனுடைய பாசத்தை உதறி தள்ளிய அந்த தியாகத்தை, அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மாத்திரம் தியாகம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அவருடைய மகனுடைய தியாகம் அங்கே இருக்கின்றது. அந்த தாய், அந்த மகனை பெற்றெடுத்த தாய் இருக்கிறாளே, அந்த தாயுடைய தியாகம் அங்கே இருக்கின்றது. தாய்க்கு முன்னாலதான் கத்திய ஒரு கையிலையும் புள்ளைய ஒரு கையிலையும் பிடிச்சிட்டு போறாரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தாய்க்கு எப்படி இருக்கும், பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் எதையுமே செய்வதற்கு அல்லாத கட்டளைன்னு சொன்னால் எதையுமே செய்வதற்கு பின்னிக்காத மனுஷன், என்னையும் இதே பிள்ளையும் தான், யாருமே இல்லாத பாலைவனத்தில் விட்டுட்டு போன மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் எனக்கு முன்னால புள்ளையையும் கத்தியையும் எடுத்துட்டு போறாருன்னு சொன்னால் இந்த புள்ளைய 100% என்ன செஞ்சிருவாரு,
அறுத்திருவார் என்பது என்ன செய்து அந்த தாய்க்கு தெரியும் அன்பார்ந்தவர்களே. தெரிந்தும் என்ன செய்கிறார்கள்? அதுதான் தியாகம் அன்பார்ந்தவர்களே. தியாகத்தோடு இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய முடிவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு நல்ல முடிவை தருவான் என்ற பொறுமையோடு இருக்கிறார்கள். கணவனை பார்த்து உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா, உங்களுக்கு ஏதாவது அப்செட் ஆயிட்டா, குளிசியா மாத்தி குடிச்சிட்டீங்களா, அப்படியா இப்படியா, இன்னைக்கு பெண்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நாங்க பாக்குறோம். இவ்வளவு எல்லாம் பேசுகிறார் சின்ன சின்ன விஷயங்களுக்காக. ஆனா அன்பு மகன் பெற்ற பிள்ளைய அறுக்க பாக்குறாரு. அந்த தாயுடைய தியாகம். மகன்கிட்ட கேட்கிறாரு, அருமை மகனே, நான் உன்னை அறுத்து படுகிறேன், நான் கண்ட என்ன செய்யன்னு கேட்கிறாரு. எனது அருமை வாப்பாவே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு என்ன சொல்ல அதை செய்யுங்க. நீங்க என்ன பத்தி யோசிக்க வேண்டீங்க, என்ன பத்தி நீங்க யோசிக்க வேண்டீங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஏவினத்தை நீங்க செய்யுங்க. சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக என்ன நீங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு பொறுமையாளர்கள் என்றும் கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லி அந்த புள்ள சொல்லிச்சுன்னு சொன்னால், அந்த வாப்பா அந்த புள்ளை அறுக்க முயற்சிக்கிறான்னு சொன்னால், இந்த குடும்பத்துடைய தியாகத்தை பார்த்த ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கிறான். பாந்தவர்களே, இறக்க சொல்கின்றான். அண்ணா ஃபனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், நாங்கள் இப்ராஹிமை அழைத்து சொன்னோம், நீங்கள் உங்களுடைய அந்த கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், முழு குடும்பமும் சேர்ந்து உண்மைப்படுத்தி விட்டீர்கள். எனவே நீங்க ஒரு பிள்ளையா இருக்கணும் என்ற நோக்கம் அல்ல, நீங்க எந்த அளவுக்கு தியாகம் செய்ய முற்படுகிறீர்கள், தியாகம் செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஆட்டை இறக்கி அந்த ஆட்டை அறுக்க சொன்னானே. அந்த இபாதத்து அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு ஹஜ்ஜிலே சேரக்கூடிய மக்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய அறுப்பு பிராணிகளை அறுத்து அங்கே என்ன செய்கிறார்கள்? அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூற ஹஜ்ஜுக்கு போக முடியாதவர்கள், ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அன்பார்ந்தவர்களே, உதுஹியா என்று சொல்லக்கூடிய கடமை, உதுஹியா என்று சொல்லக்கூடிய கடமை, இதனை சில இமாம்கள் கடமை என்று வாஜிப் என்ற இடத்திலே வைத்து பேசுகிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்பது. ஆனால் சில உலமாக்கள் சொல்வார்கள் வாஜிப் என்று சொல்வார்கள். யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் செய்தியாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியிலே சொல்றாங்க, யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருந்தும் அவர் உதுஹியா கொடுக்கலையா, அவர் எங்களுடைய முஸல்லாவுக்கு வர வேண்டாம், நாங்கள் பெருநாள் தொழுகை இடத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, 40,000 ரூபாய் செலவழிச்சு, 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு உடுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதிக்குது, இன்னொரு என்ன காரியங்களுக்கு எனக்கு வசதிக்குது. ஒவ்வொரு கல்யாணம் வந்தா ஒரு கல்யாணத்துக்கு எத்தனையோ ஆயிரங்களை எடுத்து வீசுகின்றோம், செலவழிக்கின்றோம். ஆனா உதுஹியான்னு வந்துட்டா கொஞ்சம் வசதி வாய்ப்பு இல்லையே, கடன் நீக்குதே, அந்த பிரச்சனை நீக்குதே, இந்த பிரச்சனை நீக்குதே, இதெல்லாம் வச்சுட்டு இஸ்லாம் உதுஹியா கொடுக்க சொல்லலையே என்று பின்னாக கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது நீங்களாக இருக்கக்கூடிய முடிவல்ல, ஷைத்தான் உங்களுக்கு போடக்கூடிய ஒரு ஊசலாட்டம். ஷைத்தான் உங்களுக்கு போடுறான் என்றால், நீங்க உலகத்துக்கு ஒரு காரியங்கள் எதை வேண்டுமானாலும் எத்தனை ஆயிரங்கள் செலவழித்து செய்வீர்கள். ஆனால் உதுஹியா ஆண்டு வருகின்ற பொழுது அதிலே மாத்திரம் ஒரு கஞ்சத்தனம், அதிலே மாத்திரம் ஒரு பின்னுக்காகிறது, அதிலே மாத்திரம் என்ன செய்யறது, பல விஷயங்களை யோசிக்கிறது. நாட்டு நடப்பெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது, எனவே கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம், பிற்படுத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஒரு இபாதத்தை செய்வதற்கு நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்காக நான் செய்ய போகின்றேன் என்ற அந்த உயரிய எண்ணத்தோடு நாங்கள் செய்ய முற்படுவோம் சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு அதை இலகுபடுத்தி தருவான். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதுஹியாவுடைய கடமையை எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு இலகுபடுத்துகிறார்கள் பாருங்கள். இவளால் ஏடுமுண்டா சொன்னால் ஒரு ஆட்டை கொடுங்க, ஒரு மாட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மாட்டுல உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் 7 பேர் வரைக்கும் சேர்த்துங்க. 2 பேர் சேர்ந்து கொடுக்கல, 3 பேர் சேர்ந்து கொடுக்க. ஒரு மாடு ஆட்டுல 7 ஆடு ஒன்று ஒருத்தர் தான் கொடுக்கணும். ஆனா மாட்டுல நீங்க எத்தனை பேர்னாலும் சேர்ந்துங்க, ஆனா 7 பேர் வரைக்கும் வச்சுங்க. மேக்சிமம் என்ன 7 பேர் வரைக்கும் சேர்ந்துங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு 40-45 ரூபாய் காசு, ஒரு பங்குக்கு ஒரு 40-45 காசு. அப்ப இதே 40-45 எங்களுடைய குடும்ப செலவுகளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு விஷயங்களுக்கு அதை விட பல மடங்கு நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி செலவழிக்கக்கூடிய நாங்கள் எங்கட பிள்ளையை அல்லாஹ் எங்களுக்கு அறுக்க சொல்லாம, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொந்த பிள்ளையை அறுக்க முயற்சிங்க. அந்த உதுஹியா என்று சொல்லக்கூடிய கடமை அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு இவ்வளவு சின்ன ஒரு அமௌண்ட்ல அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறானே, இதை நான் எப்படியாவது நான் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் நான் சேர்த்து வந்தா கூட 2 மாசம் சேர்த்து கொள்ளக்கூடிய காசு, ஒரு மாசம் சேர்த்துக் கொள்ளக்கூடிய காசு. அப்ப எப்படி சேர்த்தியாவது நான் இந்த உதுஹியா என்று சொல்லக்கூடிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே,
அப்படியான ஒரு எண்ணம் வந்து நாங்கள் அதனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த முதல் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களையும் சிறப்பித்த மக்களிலே எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளலாம். எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வல் மா இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.